ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறையா நம்ம சேனல பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஆ இது அரசு பள்ளி மாணவருக்கான ஒரு அப்டேட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து விண்ணப்பிக்கும்போது உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அரசு பள்ளியில் படிச்ச மாணவர்களுக்கெல்லாம் வந்து எம்இஎஸ் நம்பர் கேட்டது. இ-சேவை மையத்தில உயர்கல்விக்கு அப்ளிகேஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ அதில கேட்கற கொஸ்டின்ல வந்து எம்இஎஸ் நம்பரும் கேட்டாங்க. அது எம்இஎஸ் நம்பர்னா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அரசு பள்ளியில் படிச்ச மாணவர்கள்லாம் போய் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர கான்டாக்ட் பண்ணி, அ அதுக்கப்புறமா வந்துட்டு எம்இஎஸ் நம்பர் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணாங்க. அந்த மாரி இல்லாம வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து முதல்ல எம்இஎஸ் நம்பர வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திடீர்னு அவங்க எம்இஎஸ் நம்பர் கேட்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது அப்ளை பண்ணும்போது அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு எல்லாமே எம்இஎஸ் நம்பர் இப்ப கேட்கறாங்க. அது தெரியாம நெறைய மாணவர்கள் திணறுனாங்க அப்படின்னு சொல்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல கூட வந்திருக்கு. அதனால எம்இஎஸ் நம்பர வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்க்காக வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.